ச்சே! ரோகிணி என்னமோ நினச்ச, கூட இருந்தே இப்படியெல்லாம் குழி பறிச்சிட்டால்ல, இவளெல்லாம் நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சது தப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி ரோகிணியோடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரி யோசிக்கிறாங்க. இவளை இப்படி சும்மா விடவே கூடாது, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு மீனாட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, நான் மகேஸ்வரி பேசுகிறேங்கன்னு தெரியுதுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரில் பார்த்து பேசணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் வந்து ரோகிணியோடைய திக் ஃப்ரெண்டாச்சே, வித்யாவை கூட ஒரு கருத்தில் சேர்த்திக்கலாம். முன்னாடி தான் வித்யா வந்துட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டாக இருந்த காலத்துலேருந்தே அவங்க பண்ண தப்பெல்லாம் வந்து எடுத்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ரோகிணி என்ன பண்ணாலும் சரின்னு இல்லை, அவங்களோடவே ஜாடரா போடுற ஆள். உங்கள்கிட்ட எனக்கு என்னங்க பேச வேண்டியது இருக்குது? ஏதாவது வந்து என்கிட்ட பேசி நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறக்கா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது உங்களை வந்துட்டு தூது அனுப்பிச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, அவள் இப்போ பக்கத்தில் கூட இல்லைங்க. நீங்கள் நான் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. நீங்கள் நேரில் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க உங்ககிட்ட நேரில் பேசுகிறக்கு ஒன்றும் கிடையாதுங்க, எதாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மீனா, சுச்சுவேஷன் அப்படி, தயவுசெய்து வாங்க, என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கவே முடியல, தலையை வெடிச்சிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தலை வெடிக்கிற அளவுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் இந்த பக்கம் ஈவினிங் வந்து பூ கொடுக்க வருவீங்கல்ல, தயவுசெய்து வாங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன உங்களோட பெரிய இதாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டுமா மீனா, சரி ஓகேங்க ஈவினிங் வரேங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. யார் மீனா இவ்வளோ தூரம் டென்ஷனாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தால் வர முடியாதுன்னு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு யாருங்க, அந்த ரோஹிணி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரி தெரியும்ல. ஓ அந்த அம்மாவா, தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தாங்க ஏதோ என்கிட்ட பேசணுமாம்மா, என்னன்னு தெரில, வர சொல்லியிருக்காங்க ஈவினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வில்லங்க பிடிச்சது, அது மட்டும் இல்லாமல் இந்த பாலரம்மாவுக்கு முன்ன போனது, அது பாலரம்மாவுக்கு நிறைய உதவி செஞ்சது கூட அதுதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நீ இப்போ ஒன்று பண்ணு, ஏதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே வக்கீல் வச்சு டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறக்காக இந்த பார்லரம்மா இது மூலமாக தூது விட்டாலும் விட்டுருக்கோம். நீ முன்னாடியே போ, நான் பின்னாடி வந்துட்டு என்ன பேசுகிறீங்க, அது பேசுறதில்ல என்னன்னு சொல்லிட்டு நான் வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படி பண்ணுறீங்க? இல்லை மீனா, இங்கே பாரு, யார் என்ன வேணால் பண்ணுவாங்க, அது இந்த பார்லரம்மாவையும் அதனுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரியும் நம்பவே முடியாது. ஏதாவது கேஸுக்காக ஏதாவது உன் வாயிலேருந்து ஏதாவது வர வச்சு நீ ஏதாவது உளறி போய் கடைசியில் அதுவே அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் எதுக்கும் நீ அவங்ககிட்ட பேசுகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பதில் சொல்லு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஈவினிங் பூ எடுத்துக்கிட்டு பக்கத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே மீனா வந்து போய் மகேஸ்வரி பார்க்கலான்ட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகிறப்ப வந்துட்டு மகேஸ்வரி கொஞ்சம் டல்லாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன வரலாங்களா அப்படின்னு, வாங்க மீனா, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள், ஏதோ ஃபோனில் வந்து முக்கியமான விஷயத்தை பேசணும்னு விஷயம் சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, இப்படி ரோகிணி இந்த மாதிரி எனக்கே வந்து துரோகம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க புரியல, எனக்கு ஒன்றும் புரியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் தாங்க இது எல்லாத்தையும் எடுத்து அந்த வீடியோவும் காமிக்கவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அதான் லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து துரத்தி விட்டிங்கல்ல வெளியில், எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம், அப்போ அன்னைக்கு வந்துட்டு எங்கிட்ட வந்து இங்கே வந்து தங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் இருந்துட்டு மற்ற உதவியில் தன்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அதெல்லாம் ஓகே, இனிமேல் வந்துட்டு இந்த ரோகிணியோட நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடு, அது மட்டும் இல்லாமல் இவங்க இங்கே தங்கவெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நானும் வந்து சொல்கிறக்கு முன்னாடி அவளும் சரி ஓகேன்னு சொல்லி நிலைமையை புரிஞ்சுட்டு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் கூட நானும் அவளை காண்டாக்ட் பண்ணல, அவளும் என்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே போயிருச்சுங்க நாள். நேற்று தாங்க திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் இந்த வீடியோ எடுத்து காமிச்சாங்க. எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே கேமரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க தெரியுங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, கடைசியாக எங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாள் தங்கியிருந்தாங்கல்ல, அவங்க அம்மா கூட இங்கே தானே இருந்தாங்க. அப்போ நான் நம்பி தாங்க அவங்கள விட்டுருந்தேன். ஆனால் வீட்டில் திடீர்னு பார்த்தா நாங்கள் வச்சுருந்த ஜுவல்ஸும் கொஞ்சம் பணத்தையும் காணோம். என்னடா இப்படிடா காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பீரோவெல்லாம் லாக் பண்ண வாக்கில் இருக்கே, எப்படி என்னன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு சரி ஓகே செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வீடியோவெல்லாம் செக் பண்ணோம். அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரரு இந்த பக்கத்தில் இருக்கிற ரூமோட சேர்த்து வீடியோ செக் பண்ணார். பார்த்தா இதில் ரோகிணி தாங்க பணத்தையும் வந்து நகையும் எடுத்துருக்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல. எங்கள் வீட்டுக்காரர் என்னை செம திட்டி விட்டார். யார் என்னன்னு கூட தெரியாமல், ஃப்ரெண்டுனா உடனே வீடு வரைக்கும் விட்டுருவேன் நீ, தங்க வேற வைப்பேன் நீ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாரு. போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா உன் ஃப்ரெண்டாக போயிட்டாங்க, என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி அப்படி திட்டி விட்டு போயிட்டாரு. எனக்கெல்லாம் அது தேவையாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, நீங்கள் யாரை வேணால் நம்பலாங்க, ஆனால் இந்த ரோகிணி மட்டும் நீங்கள் நம்பவே கூடாதுங்க. அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா அவங்க என்ன வேணால் வேலை பார்ப்பாங்க. 2 வருஷமாக வீட்டில் எவ்வளோ தூரம் வந்து எத்தனை விஷயத்த பண்ணியிருக்காங்க தெரியுமா? இவ்வளோ ஏங்க எங்கள் வீட்டுக்காரரையே வந்துட்டு தீர்த்து கட்டுறதுக்காக வந்துட்டு சிட்டிங்கிறவங்களோட சேர்ந்துட்டு காரோட டீயெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சுங்க. உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது, அவங்கள பற்றி தெரியாமல் தான் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் இன்னும் ரொம்ப நாளாக நீங்கள் அவங்களோட இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்லுங்கள் மீனா, இப்போ நான் அவங்க மேலே கேஸ் கொடுக்கட்டுமா இல்லை என்ன பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா உரியதுங்க. இப்போ பொருளும் பணமுங்க. பணம் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட இருக்குங்க. அதுக்கப்புறம் ஜுவல்ஸுங்க கொஞ்சம், அது எனக்கு கணக்கும் தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கோவமாக இருக்காரு. அவருக்கு கேஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாரு. கம்ப்ளைண்ட்டு ஆல்ரெடி டைவர்ஸ் கேஸ் வேறு அவன் மேலே கொடுத்துருக்கு.
அதனால தான் நான் கொஞ்சம் பாவம் பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியல. இந்த விஷயத்த தெரிஞ்சோன்னு நான் அவளுக்கு கூட கால் பண்ணலங்க. உங்ககிட்ட தான் நான் கால் பண்ணேன். ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த ரோகிணி பற்றி உங்களுக்கு தாங்க ஃபுல்லாகவே தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் நீங்கள் எதுக்குங்க அவங்களோட இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப கரெக்டாக வந்துட்டு முத்துவும் வீடியோவை அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஏங்க இவ்வளோ லேட்டாக தான் உங்களுக்கு அந்த பார்லரம்மாவுடைய எல்லா தரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் போய் கேஸ் கொடுத்துருங்க. ஏற்கனவே இந்த டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்குது. அதுக்கு இது மாதிரி கொடுத்தா தான் அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மீனா வந்துட்டு ஏங்க நம்மளுக்கு வந்துட்டு வக்கீல் கூட வந்துட்டு இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறவங்க வேணும்னு சொன்னாங்கல்ல. வித்யா கூப்பிலான்னு பார்த்தா வித்யா வேறு கோயிலுக்கு போயிருக்காங்க. இன்னும் வரதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வரதுக்கு 2-3 நாளுக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. நாளைக்கு வேறு நம்ம கோர்ட்டுக்கு போகணும் இல்லைங்க. ஏன்னா மகேஸ்வரி நம்ம கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிட்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து இந்த பார்லர் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஏங்க உங்கள்கிட்ட வந்து பேசி பணத்தை எல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன், தெரியாமல் செலவுக்கு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை அப்படியே டைவர்ட் பண்ணி பேசினாலும் பேசிடுங்க. நீங்கள் இந்த விஷயத்தை தயவுசெய்து அவங்ககிட்ட சொல்லிக்க வேண்டாம். நாளைக்கு நான் எப்போ எந்த டைமுக்கு வரேன்னு சொல்கிறேன் அந்த டைமுக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க. உங்களை நம்பலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்துட்டு மீனா வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கேட்குறாங்க. எங்க கண்டிப்பாக நம்பலாங்க. எங்க நான் பணத்தை இழந்துட்டு நின்றுருக்கேங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்னால் பதிலே சொல்ல முடியலைங்க. எனக்கு அவருக்கு பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஃப்ரெண்டு எதாக இருந்தாலும் எல்லாம் ஒரு லிமிட்டு தாங்க. வீட்டுக்குள்ளே விட்ட பாவத்துக்கு வீட்டிலேருந்து பீரோலேருந்து பணத்தையும் பொருளையும் தூக்கிட்டாங்க. அதுக்காக நீங்கள் வந்து கேஸ் கொடுக்காம இருந்தால் எப்படிங்க? நீங்கள் போய் கேஸ் கொடுங்க, பார்த்துக்கலாங்க, சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்துவும். சரிங்க முத்து, நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிவிட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோன்னு பார்த்துட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த வந்துட்டு முத்து மீனாவும் கிளம்பவும் செய்கிறாங்க. பார்த்தியா பாலரம்மா நம்ம நம்பின என்னென்ன வேலை பார்த்துருக்குன்னு. அது சரி, அங்கே மனோஜ் கடையிலேயே வந்து தான் கடையிலேயே 3 லட்ச ரூபாயை திருடினது இவங்களாம் ஏமாத்திரம். அது மட்டும் இல்லாமல் பார்வதி ஆண்டி வீட்லேயும் பணத்தை தட்டி இருக்குது. இது சரியான திருட்டு வேலையும் பார்க்குது. இதை நம்பி வீட்டுக்குள்ளே தன்னால் எப்படி நம்மளாம் இருந்தோன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மனோஜ் நினச்சதான் கவலையாக இருக்குது. மனோஜ் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஒரு ஆசோலேஷனில் தான் இருக்கான். டைவர்ஸ் வந்து வாங்கணும்னு சொல்லி இருந்தாலுமே இது வந்துட்டு அது ஒரு பார்லர் நம்ம வந்து பேசினா இவன் மாறிடுவான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனா சொல்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை கடையில் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தா இருக்கும் போல இருக்குது. இது பேசுறது நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு மனோஜ் கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்கார்ல, அவர் எதுக்கு அன்றைக்கி நான் பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி, அவர் தான் சொன்னார். ஆனால் வந்து மனோஜ் எப்படியாவது கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த பார்லர் அம்மாக்கிட்டேருந்து வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா தான் அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், தலையில் தானே மனவரி போட்ட கதையாக தான் இருக்கும். இந்த பார்லர் அம்மா எப்படி இருந்தாலும் மறுபடியும் இங்கே டைவர்ஸ் எல்லாம் கிடைக்காம வந்துச்சுன்னு வச்சுக்கோ, வீட்டுக்குள்ளே மட்டும் வந்ததுன்னா அவ்வளோதான், வீட்டை என்ன ஆக்குன்னு கூட தெரியல. அது மட்டும் இல்லாமல் அம்மாவிட்டேருந்து மனோஜை பிரித்தாலும் பிரிச்சிடும். இது அப்பேற்பட்ட ஆள். ஐயோ சாமி, இப்படிப்பட்ட பொண்ணவே நம்ம வீட்டில் தன்னால் இருந்தாங்கன்னு நினச்சா ஒரு மாதிரி இருக்குது இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, நானும் என்னமோ நினச்சேன். ஆனால் இந்த கிருஷ்ண காமிச்சது இது என்கிட்ட வந்து பழி வாங்கிடுச்சு. இல்லைன்னா இன்னார என்னைக்கே நான் அன்றைக்கே சொல்லியிருந்திருப்பேன் எல்லாம் உண்மையோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, அது போட்ட ட்ராமாவுக்கு நீயும் வந்து உடந்தி ஆகிட்டே இல்லை கடைசியாக. சரி வீடு பழசை பற்றிச்சுன்னா கடைசியில் பிரச்சனை தான் வரும். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போகிறப்போ வந்துட்டு மனோஜ் கரெக்டாக வழியில் பார்க்குறாங்க. என்ன இவங்க இங்கே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ரோஹினியும் இறங்கி நடந்து போகிறாங்க. பார்த்தியா மீனா, இங்கே பார்த்தியா பார்லரமாக போகுது, இவன் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே கிளம்பி போகிறாங்க.